வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆடி கும்மாயம். இந்த கும்மாயம் ரெசிபி பார்த்திங்கன்னா செட்டிநாடு சைட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுது இப்போ நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு உளுந்து நம்ம இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் எதுவும் வேண்டாம், வெறும் நம்ம ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்தால் போதும். இது பார்த்திங்கன்னா எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு உளுந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ உளுந்து வறுபட்டது போதும். இப்போ இதை வேறு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவு பச்சரிசி நான் எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவு நம்ம உளுந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா 1/4 கப் அளவு பச்சரிசி. இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் நல்லாயிருக்கும், அதனால் பச்சரிசியே எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி நல்லா அந்த பொரியிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருக்கணும். இப்போ போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை வேறு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒரே அளவு எடுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். அவ்வளோதான், பாசிப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லா வரும். இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ சலிச்சுக்கலாம். இது நல்லா சலிச்சிட்டோன்னே மேலே நல்லா திப்பியாக வரும்ல, அந்த திப்பியை கூட திருப்பி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை திருப்பியும் சலிச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. மாவும் நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மிக்சியில் அரைக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கும்மாயம் பண்ணுறதுக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாவை நம்ம ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்க இது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி இந்த கும்மாயம் பண்ணுறதுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி எடுத்துக்கலாம், இல்லை சர்க்கரையில் கூட நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவு நான் மாவு எடுக்க போகிறேன். அதனால் 1 கப் அளவு நான் வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு மாவு, 1 கப் அளவு வெல்லம். அப்புறம் இந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நான் வெல்லத்தை கரைச்சி வச்சுக்க போகிறேன். ஏன்னா வெல்லத்தை கரைச்சோம் அப்படின்னாக்க நம்ம அதை வடிகட்டி வச்சிடலாம், அதனால் கரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் செய்யணும் அப்படின்னாக்க இந்த தண்ணியை லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா வெல்லம் சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு நம்ம கும்மாயம் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோட இந்த மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவு போட்ட உடனேயே இதே கப்பில் 3.5 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் இதில் 2.5 கப் அளவு ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெல்லம் போட்டதில் 1 கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். 1 கப் மாவுக்கு 3.5 கப் அளவு தண்ணி, இதுதான் அதோட கரெக்டான மெஷர்மெண்ட். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா மாவு கட்டிப்படாமல் நல்லா கரைக்கணும். கையில் கரைச்சோம் அப்படின்னாக்கா சில டைம் கட்டிப்பட சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா சுத்தமாக கட்டியே படாது, நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதை லைட்டாக ஸ்பூனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். மோஸ்ட்லி இது இரும்பு கடாயில் பண்ணால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா இரும்பு கடாயில் பண்ணால் நம்ம உடம்புக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. அதில் உள்ள கல் மண் எல்லாம் மேலேயே தங்கிடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு இப்போ இதில் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பில் வைக்கல, அடுப்பில் வைக்காமல் சும்மா தான் அதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அடுப்பில் வச்சாச்சு. வச்சோன்னே இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வச்சோன்னே டக்குன்னு கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அது லைட்டாக கிளற ஒரு மாதிரி கீழே கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அது தானாக சரியாயிடும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு வெந்து வருது. இன்னும் கூட இது கொஞ்சம் நேரம் நல்லா கிளறணும். மாவு நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம நெய் ஊற்றிக்க போகிறோம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி நெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஆனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இந்த ரெசிபிக்கு ஊற்றணும் அப்படின்னாக்கா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு. நல்லா கடாயில் ஓட்டாமல் நல்லா சுருண்டு வருது.
இது ரெடி ஆயிடுச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் கை வச்சுட்டு இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும், அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கும்மாயம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் கிடையாது, நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்வீட்டை ஃபங்க்ஷனில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே வந்து முந்திரி பாதாம் இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இது மேலே போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கும்மாயம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.